அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காலமானதா சமூக வலைதளங்கள்ல செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. கூகுள் தேடல் மற்றும் சமூக வலைதளங்கள்ல ட்ரம்ப் டெட் அப்படிங்கிற வாசகம் ட்ரெண்ட் ஆகி வருது. அது மட்டும் இல்லாம இந்த செய்தியை பார்த்த பலரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகி இருக்காங்க. ஏற்கனவே மாற்றி மாற்றி இந்த போர் விஷயத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ட்ரம்புக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. ட்ரம்ப் அவரே இப்ப முழு உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருக்காரு. மரணம் அடைஞ்சதா ஏன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எந்த விஷயமும் நடக்கல அப்படின்னு வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமா தெளிவுபடுத்தியிருக்காங்க. வதந்தி காட்டு தீய போல பரவறதுக்கு கூகுளோட தேடல் அல்காரிதமே முக்கிய காரணமாம். ட்ரம்ப் இன்னைக்கு பொது நிகழ்வுகள்ல பங்கேற்க மாட்டார்னு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆர்வமடைந்த மக்கள் அவரோட உடல்நிலை குறித்து தேட தொடங்கியிருக்காங்க. ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான பேர் தேடினதுனால ஆட்டோ கம்ப்ளீட் வசதி தானாவே ட்ரம்ப் டெட் அப்படின்னு வாசகத்தை காண்பிக்க தொடங்கிச்சு. இதை சாதகமா பயன்படுத்தி நிறைய பேர் இத ரொம்பவே அதிக அளவுல பரப்புனாங்க. போலி செய்திகளை பரப்புனாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவருடைய கழுத்து மற்றும் கைப்பகுதிகளில் காணப்பட்ட சில தழும்பு மற்றும் நீள மாற்றம் இதெல்லாம் அவருடைய உடல்நிலை குறித்து சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. சமூக வலைதளங்களை பரவற போன்ற மோசமான அதிர்ச்சிகரமான செய்திகளை யாரும் உறுதிப்படுத்தாம பகிராதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அமெரிக்க அதிபர் போன்ற மிக உயரிய பதவியில இருக்கிறவங்க குறித்து வெள்ளை மாளிகையோட அதிகாரப்பூர்வ ஊடக வழியாவே செய்திகள் வெளியாகும். அதுக்கு முன்னாடி மத்த செய்திகளை பார்த்துட்டு யாரும் நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.